ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. நம்ம ஜூன் 10th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ராமன் மெக்சேசே அவார்டு. இந்த ராமன் மெக்சேசே அவார்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த அவார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்டு. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம பார்த்துக்கிறணும். ஸோ இந்த ரிலேட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த அவார்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து நோபல் பிரைஸ் ஆஃப் ஏசியா. சரிங்களா? இந்த இன்னொரு நேம் வந்து நோபல் பிரைஸ் ஆஃப் ஏசியான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ராமன் மெக்சேசே இருக்கார் தெரியுமா, இவர் யாருன்னா ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸு. சரிங்களா? அதே மாதிரி இந்த அவார்டு எதுக்கெலாம் கொடுப்பாங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு இன் கவர்மெண்ட் சர்வீஸு, பப்ளிக் சர்வீஸு, அப்புறம் கம்யூனிட்டி லீடர்ஷிப்பு, ஜேர்னலிசம், லிட்ரேச்சர், கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸு, பீஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். இது ரொம்ப முக்கியம். இந்த நியூஸ் வந்து இப்படியே படிச்சிடக்கூடாது. கேன்சல் பண்ணிட்டாங்கன்ற நியூஸ் மட்டும் படிச்சிடக்கூடாது. இந்த நியூஸ் வந்து எந்த இதுக்கெலாம் கொடுப்பாங்கன்றதை கேட்டுருவாங்க. அதாவது வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு ஜேர்னலிசம், லிட்ரேச்சர் இருக்குது தெரியுமா, இது நல்லா பார்த்துக்குங்க. பப்ளிக் சர்வீஸ், ஜேர்னலிசம், லிட்ரேச்சர் இதுக்கெலாம் தருவாங்க. ஸோ வந்து இந்த அவார்டு லாஸ்ட் இயர் யாருக்கு கொடுத்தாங்கன்னா, நம்ம இந்தியன் ஜேர்னலிஸ்ட்டு ரவீஷ்குமார் இவருக்கு கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் 2019 அவார்டு. சரிங்களா? ராமன் மெக்சேசே அவார்டு. அப்புறம் இன்னொரு அவார்டு ஒன்று சொல்கிறேன், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்னென்னா, புட்சர் ப்ரைஸ். ஞாபகம் இருக்கா? புட்சர் ப்ரைஸ், PULITZER. இந்த புட்சர் ப்ரைஸ் இருக்குது தெரியுமா, இது வந்து 3 பேர்த்துக்கு கொடுத்தாங்க. 3 பேர் கொடுத்தாங்க. அதாவது வந்து இந்த அவார்டு வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னா, நியூஸ் பேப்பர், மேகசின், ஜேர்னலிசம், லிட்ரேச்சரு அதெல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கொடுப்பாங்க. இது வந்து 3 பேர்த்துக்கு கொடுத்தாங்க. யாராக இருக்குன்னா, தாஸ் யாசின் ஒருத்தருக்கும், தாஸ் யாசின். சரிங்களா? அவருக்கு ஒன்று. அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னா முக்தர் கான், அதாவது முக்தர் கான், KHAN. சரிங்களா? முக்தர் கான். அப்புறம் ஒருத்தர் கொடுத்தாங்க. யாருன்னா சன்னின் ஆனந்த்னு சொல்லி ஒருத்தருக்கு, சன்னின் ஆனந்த். சரிங்களா? ரொம்ப முக்கியம். இந்த புட்சர் ப்ரைஸ் வந்து இது வந்து நியூஸ் பேப்பரு, மேகசின், ஜேர்னலிசம், லிட்ரேச்சர் இது கொடுப்பாங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா, தாஸ் யாசினுக்கு, முக்தர் கான், அப்புறம் சன்னின் ஆனந்த் 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்தியாவும் நேபாள் MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா நேபாள் MOU. சரிங்களா? எதுக்குன்னா, இந்தியா வந்து ரீபில்ட் 56 ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இன் நேபாள். அந்த 56 ரொம்ப முக்கியம். 56 ஸ்கூல்ஸை வந்து ரீபில்ட் பண்ணி கட்டி கொடுக்க போகிறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க நேபாளுக்கு. அந்த நேபாள் எதுக்குன்னா, இந்த இதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆனது ஆல்ரெடி நேச்சுரல் டிசாஸ்டர் மூலயமா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த நோட்டுன்னு கொடுத்துருக்கேன் தெரியுமா, இது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி MOU ஃபுல்லாக வந்ததை ஃபுல்லாக நியூஸில் வந்தது இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக அப்படியே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தேன்னா, இந்த நியூஸ் ரிலேட்டடாக அப்படியே நான் பென்லேயே வந்து எழுதிட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேனா, அது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி, தெளிவாக இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்படியே PDF-ஆகவே எடுத்துட்டேன். இப்படி எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குன்னு இப்படியே எடுத்தாச்சு. சரிங்களா? நோட்டுன்னு சொல்லி இது ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். இந்த நோட்டுன்னு இருக்கிற இந்த 5 நியூஸுமே MOU ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் நியூஸு. இந்தியாவும் ரஷ்யாவும் எதுக்கு MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னா, கோல் ப்ரொடக்ஷனுக்கும் க்ரூட் ஆயில் ட்ரேடுக்கும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி BEML, பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். சரிங்களா? பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெடும் மெல்கோ, மிட்சுபிசி எலக்ட்ரிக் கார்பரேஷன், இது வந்து டோக்கியோ ஜப்பானில் இருக்குது. சரிங்களா? இவங்க 2 பேரும் ரயில்வே எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சருக்கு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா இஸ்ரேல், இது ரொம்ப முக்கியம், கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா இஸ்ரேல் வந்து எதுக்குன்னா, வேக்சினுக்கு, கொரோனா வேக்சின் அண்ட் டெஸ்டிங்க்கு சைன் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணுறதுக்காக. அப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா 2 சைன் பண்ணியிருக்காங்க. அவங்க எதுக்குன்னா, மிலிட்ரி பேஸ்ட் டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறதுக்காக. சரிங்களா? அதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா டென்மார்க் எதுக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னா, பவர் செக்டார், டெவலப்பிங் கோஆபரேஷன் பவர் செக்டார், அதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் டென்மார்க்கும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த இஸ்ரேல் இருக்குது தெரியுமா, இந்த இஸ்ரேலோட ஒரு சிட்டி இருக்குது, டெல் அவிவ்னு. இஸ்ரேலில் டெல் அவிவ். சரிங்களா? டெல் அவிவ்னு ஒரு சிட்டி இருக்குது. இந்த சிட்டியில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ரீட்டு. சரிங்களா? அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நம்ம இந்தியன் பொயட்டோட நேம் வச்சுருக்காங்க. யாரா, ரவீந்திரநாத் தாகூர் இருக்கா தெரியுமா, ரவீந்திரநாத் தாகூர், அவர் நேம் வச்சுருக்காங்க. இந்த டெல் அவிவ்ன்ற சிட்டியில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட் நேமை ரவீந்திரநாத் தாகூர் அவர் நேம் வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியம். அது இஸ்ரேலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு உமன் டு ரீச் டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் த ஓசன். சரிங்களா? இது யாருன்னா, இவங்க நேம் வந்து கத்ரின் டி சுலிவன். சரிங்களா? நேம் பார்த்துங்க, கத்ரின் டி சுலிவன். இவங்க வந்து எங்கன்னா ஃபார்மர் நாசா அஸ்ட்ரானண்ட்டு. சரிங்களா? இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்கன் டு வாக் இன் டு ஸ்பேஸும், இப்போ இந்த ஃபஸ்ட்டு உமன் டு ரீச் தி டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் ஓசன். சரிங்களா? ஃபஸ்ட்டு உமன் டு ரீச் தி டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் ஓசன். இவங்க தான் கத்ரின் டி சுலிவன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க நாசாவோட ஃபார்மர் அஸ்ட்ரானண்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த நேம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, கத்ரின் டி சுலிவான். சரிங்களா? அப்புறம் இதே மாதிரி ஈரான் இருக்காங்க தெரியுமா, ஈரான் கண்ட்ரி. இவங்க வந்து ஃபஸ்ட்டு மிலிட்ரி சேட்டலைட் ஒன்று லான்ச் பண்ணாங்க, மிலிட்ரி சேட்டலைட்டு. சரிங்களா? அதோட நேம் வரனா NOR. இந்த 100 சேட்டலைட் வந்து ஃபஸ்ட்டு மிலிட்ரி சேட்டலைட் ஆஃப் ஈரான்.
ஈரான் கண்ட்ரி லான்ச் பண்ணாங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த நோட்டுன்னு இருக்குது தெரியுமா, இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்த நியூஸ் தான் இந்த நோட்டுன்னு இருக்கிறது தான். ஸோ அது ரிலேட்டடாக வரவும் நான் அப்படியே எடுத்துட்டேன் பிடிஎஃபாகவே உங்களுக்கு. இப்போ ஆர்டிகா இந்த சேட்டலைட் வந்து ரஷ்யா அனுப்புனது, ரொம்ப முக்கியம். ஆர்டிகானா ரஷ்யா, சரிங்களா. அதே மாதிரி டியங்காங், இது வந்து ஹியூஜ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று சைனா வந்து ஸ்பேஸில் உருவாக்க போகிறாங்க, அதுதான் இது. டைகாங்னா சைனா. இந்த நாசா WFIRSTன்னு இருக்குது தெரியுமா, இது என்னென்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெலஸ்கோப்பு, அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெலஸ்கோப் இது, சரிங்களா. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெலஸ்கோப்பு இதுதான் லேட்டஸ்ட் டெலஸ்கோப்பு. அதாவது என்னென்னா ஸ்பேஸை பற்றி வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு, அதிகமாக கற்றுக்கிறதுக்கு நியூ டெக்னாலஜியோட டெவலப் பண்ண டெலஸ்கோப்பு. அதோட ஃபுல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம், வைடு ஃபீல்டு இன்ஃப்ராரெட் சர்வே டெலஸ்கோப்பு, சரிங்களா. இந்த டெலஸ்கோப்பு தான் வந்து நேம் பண்ணாங்க, இவங்க நேமை வச்சாங்க என்னென்னா நான்சி கிரேஸ் ரோமனு. அதாவது இவங்களை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக இந்த நான்சி கிரேஸ் ரோமன்ற வந்து இவங்க வந்து இந்த ஸ்பேஸில் வந்து நாசாவில் தான் ஒர்க் பண்ணி அமெரிக்காக்காரங்க. இவங்க வந்து பெரிய சயின்டிஸ்ட், சரிங்களா. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா மதர் ஆஃப் ஹப்பிள். இவங்க இன்னொரு பேர் வந்து மதர் ஆஃப் ஹப்பிள்னு சொல்லுவாங்க, HUBBLE, சரிங்களா. மதர் ஆஃப் ஹப்பிள் தான் அவங்களோட இன்னொரு பேர், ரொம்ப முக்கியம். ஃபுல் ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது, வைடு ஃபீல்டு இன்ஃப்ராரெட் சர்வே டெலஸ்கோப், சரிங்களா. அதே மாதிரி ஜப்பான் வந்து புதுசாக ஒரு நியூ ஸ்பேஸ் டிஃபென்ஸ் யூனிட், அதாவது மிலிட்ரி டிஃபென்ஸ் யூனிட் மாதிரியே ஜப்பான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சேட்டலைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அதாவது சேட்டலைட் தெஃப்ட்ல அதிகமாக வருது, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஜப்பான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு, வேர்ல்டு பேங்க் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க வெஸ்ட் பெங்காலுக்கு, சரிங்களா. எவ்வளோனா 1950 crore லோன் வெஸ்ட் பெங்கால் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்காக, இது ரொம்ப முக்கியம். வெஸ்ட் பெங்காலோட சிஎம் வந்து மம்தா பானர்ஜி. ஸோ மறந்துடாதீங்க, எவ்வளோனா 1950 crore லோன், சரிங்களா. நெக்ஸ்ட்டு, இது ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான். என்னென்ன இந்தியா என்னென்ன லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அப்படியே பார்த்துருவோம். வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 பில்லியன் கொடுத்துருக்காங்க டோட்டலாக இது வரைக்கும், சரிங்களா. 2 பில்லியன் வந்து கொரோனா வைரஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மணிலா பிலிப்பைன்ஸில் இருக்குது, அவங்க 1.5 பில்லியன் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. அதே மாதிரி இந்த AIIB ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு, சரிங்களா, இவங்க வந்து 50 மில்லியன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா 50 மில்லியன் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு, 500 மில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இவங்க டோட்டலாக ஒரு 10 பில்லியன் டாலர் வந்து இவங்க இந்த மெம்பர்ஸ்க்கு AIIBயில் இருக்க மெம்பர்ஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க, இந்த கிரிசிஸ் ரிகவரி ஃபெசிலிட்டின்னு சொல்லி ஃபண்டு. இது கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது, மறந்துடாதீங்க. 10 பில்லியன் ஒதுக்கியிருக்காங்க மொத்தமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க அந்த பேங்க்கில் இருக்க மெம்பர்ஸ்க்கு, எந்த கண்ட்ரிலாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம். அதே மாதிரி வேர்ல்டு பேங்க்கும் AIIB அவங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு 145 மில்லியன் டாலர் வெஸ்ட் பெங்கால் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இரிகேஷனுக்கும் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கும். அந்த தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் இருக்குது தெரியுமா, தாமோதர் ரிவர் வந்து ஃப்ளட்டு வரும் அதிகமாக வெஸ்ட் பெங்காலில். ஸோ அதுக்காக தான் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, RBI ஒரு நியூ ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க, என்னென்னா ப்ரொபோசல் நியூ டிராஃப்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸு. இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து என்னென்னா பாருங்கள் நேமு, டிராஃப்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் சேல் லோன் எக்ஸ்போசர், சரிங்களா. அதே மாதிரி டிராஃப்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் அசட்ஸு. இந்த ரெண்டுமே என்ன ஒன்றும் கிடையாது. இந்த ஃப்ரேம் ஒர்க் ஃபஸ்ட்டு இது எதுக்குன்னா லோன் கொடுக்குறதுலாம் வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லி, இந்த சுச்சுவேஷனில் வந்து எப்படி பேங்க்ஸ் வந்து கொடுக்கலாம், பேங்க்ஸு இந்த சொல்லியிருக்காங்க தெரியுமா, இந்த பேங்க்ஸு கமர்ஷியல் பேங்க்ஸு நபார்டு இவங்கெல்லாம் எப்படி லோன் கொடுக்கலாம், இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் பீப்புள் கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த செக்யூரிட்டேஷன் ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் இருக்குது தெரியுமா, இது என்னென்னா எப்படி சேஃபாக கொடுக்கலாம், சேஃபாக ரெக்கவரி பண்ண முடியும் அந்த லோனுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. RBI இது வந்து இந்த அப்ளிகபிள் ரொம்ப முக்கியங்க, எதுக்கெல்லாம் அப்ளிகபிள்னு கேட்டுருவாங்க. இது வந்து எல்லா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்குக்கும் அப்ளிகபிள், சரிங்களா. அதே மாதிரி எக்ஸப்ட் RRB, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீஜனல் ரூரல் பேங்க் மட்டும் கிடையாது, எக்ஸப்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நபார்டு, NHB நேஷனல் ஹவுசிங் பேங்க்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, NBFC நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷனு, அப்புறம் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் எக்ஸப்ட் RRB. மறந்துடாதீங்க, RRB மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு, ஆக்சுவலாக இந்த பார்த்த ஃப்ரேம் ஒர்க்கு தெரியுமா, நியூ டிராஃப்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, இது வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணதுன்னா இந்த 2 கமிட்டியில் இருந்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 கமிட்டி யாருன்னா கமிட்டி ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்யூரிட்டேஷன் மார்க்கெட்டு. இதுக்கு ஹெட்டு யாருன்னா நம்ம ஹர்ஷ்வர்தன் தான் ஹெட்டு, சரிங்களா. யூனியன் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் தான் ஹெட்டாக இருந்திருக்காரு, அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இன்னொருத்தர் T மனோகரன் இருக்கார் தெரியுமா, இவர் வந்து எதுக்கு இருந்தாருன்னா ஹெட்டாக இந்த கமிட்டிக்கு, டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் அண்ட் கார்பரேட் லோன்ஸ். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருப்போம் TN மனோகரன். இவங்க 2 பேரும் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான். கமிட்டி இந்த 2 கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டுமே IRDAI போட்டது தான், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நல்லா பாருங்கள், இந்த யக்னபிரியா பாரத் இருக்கார் தெரியுமா, இவங்க வந்து ஹெட்டாக இருந்தது எந்த கமிட்டினா டிராஃப்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனல் இண்டிமிட்டி பாலிசி.
சரிங்களா. ஃபார் இன்சூரன்ஸ் இன்டிமெட்ரிஸ் இப்படின்னா ஒன்றுமே கிடையாது. டிராஃப்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனல் இன்டிமெட்ரி பாலிசி ஃபார் இன்சூரன்ஸ் இன்டர்மெட்ரிஸ். அதாவது வந்து இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க தெரியுமா, இந்த ப்ரொஃபஷனல்ஸு அண்ட் இன்டர்மீடியட்ஸ், அவங்களுக்குலாம் வந்து இவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுப்பாங்க, பிஸ்னஸ் எப்படி சேஃபாக ரன் பண்ணலான்னு சொல்லி. அதுதான் இது ஃபஸ்ட்டு இது. சரிங்களா. இந்த செகண்ட் IRDA இருக்குது தெரியுமா, இவங்க வந்து யாரை ஹெட்டாக போட்டாங்கன்னா அட்டுல் சகாய். இவர் வந்து NIA நியூ இந்தியா அசூரன்ஸோட MD/CEO தான் இந்த அட்டுல் சகாய். இவரை வந்து இந்த 3 இயர் ஓல்டு ட்ரேட் கிரெடிட் இன்சூரன்ஸ் கைட்லைன்ஸுக்கு வந்து கமிட்டிக்கு ஹெட்டாக போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை பண்ணுறதுல டிலே ஆகும் தெரியுமா, அதான் டிலே ஆகும். அந்த டிலே ஆகிறதுக்கு வந்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இவர் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கணும். அதுக்காக இவரை வந்து ஹெட்டாக போட்டிருக்காங்க அட்டுல் சகாய். மறந்துடாதீங்க, ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே பை NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். சரிங்களா. ஆஃபீஸு நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸு நியூ டெல்லியில் இருக்குது. இவங்க ஒரு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே விட்டுருக்காங்க. இதுபடி வந்து இந்தியாவில், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு ஹவுஸ் ஹோல்டு இன் ரூரல் இந்தியா, இந்தியாவில் கம்மியாகிட்டாங்க. அதாவது வந்து 2018 இருக்கு தெரியுமா ஃபினான்ஷியல் இயர், அப்போ 52.2% இருந்தாங்க. லாஸ்ட் இயர் FY19 இருக்குது தெரியுமா, அப்போ வந்து கம்மியாகிட்டாங்க. கேட்க வாய்ப்பு இருக்குது, 51.7% பார்த்துக்குங்க. அதே மாதிரி அர்பன் இந்தியா இருக்குது தெரியுமா, அங்கே வந்து எவ்வளோனா 32.4% இருந்து இந்த 31.8% கம்மியாகிட்டாங்க. இதே பீரியட் தான், இந்த 18 19 கம்மியாகிட்டாங்க. பார்த்துக்குங்க, இந்த 31.8%. நம்மளுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் யாரா சந்தோஷ்குமார் கேங்வார். இதெல்லாம் படிச்சிருங்க, எப்போனாலும் கேட்கலாம். யூனியன் கேபினெட் மினிஸ்டர், அசால்ட்டாக இருக்காதீங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ அது ரிலேட்டடாக அப்படியே பார்த்துடலாம். அந்த நியூஸ் தான், அது ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான். NSO அவங்க விட்ட GDP க்ரோத், இந்தியாவோட க்ரோத் எவ்வளோனா 4.2% இருக்குன்னு சொன்னாங்க. இந்த 4.2% SBI இருக்குன்னு சொன்னாங்க. SBIயோட எக்கோராப்னு ஒரு எக்கோராப் RAP, சரிங்களா, எக்கோராப்னு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டில் SBI சொன்னதும் இதே 4.2% தான். அதே மாதிரி சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி, இவங்களும் இது மும்பையில் இருக்குது. ரொம்ப முக்கியம், ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இவங்க மும்பையில் இருக்குது, மறந்துடாதீங்க. இவங்க வந்து இந்தியன் அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்கன்னா 27.1% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு கோல்டு கவுன்சில், இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. யூகேல இருக்குது, யுனைடெட் கிங்டம் லண்டனில் இருக்குது. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 37% இந்தியன் வந்து கோல்டே வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம் 37% வந்து இந்தியன் உமன்ஸ் கோல்டே வாங்கலை. அப்புறம் இன்னொரு நியூஸ் சொல்கிறேன், இந்த SBI எக்கோராப் ரிப்போர்ட் இருக்குது தெரியுமா, SBIயோட இந்த எக்கோராப் ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்டில் வந்து ஒரு ஸ்டேட் இந்தியாவில் வந்து இந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்குது தெரியுமா, இது வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அதாவது வந்து அதிகமாக லாஸ் ஆன ஸ்டேட் எதுன்னு சொல்லி ரிப்போர்ட் விட்டுருந்தாங்க. அதிகமாக லாஸ் ஆனது எதுனா மகாராஷ்டிரா ஸ்டேட்டு. சரிங்களா. மகாராஷ்டிரா அந்த ஸ்டேட்டு தான் அதிகமாக லாஸ் ஆயிருந்துச்சு. எவ்வளோனா 15.6%. ரொம்ப முக்கியம், 15.6%. சரிங்களா. மகாராஷ்டிராவில் 15.6% கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் லாஸ் ஆயிடுச்சு இந்த லாக்டவுனால். இது சொன்னது வந்து SBI எக்கோராப் ரிப்போர்ட்டில். நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் மல்டி ட்ரிப் இன்சூரன்ஸு, அதாவது வந்து மல்டி ட்ரிப் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து எத்தனை டைம்னாலும் ட்ரிப்பு போகிறதுக்கு இன்சூரன்ஸு. அதாவது நம்ம வந்து இப்போ ஃப்ளைட் புக் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கேட்கும் தெரியுமா, ஒரு டைம் இன்சூரன்ஸ் நம்ம கொடுத்து புக் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டி ட்ரிப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. யாருன்னா ஃபோன்பேயும் ஐசிஐசிஐ லம்பார்டும். இந்த ஐசிஐசிஐ லம்பார்டுங்கிறதுனா இது வந்து மும்பையில் இருக்குது. ரொம்ப முக்கியம், ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது, மும்பையில் இருக்குது. சரிங்களா. ஸோ இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் மல்டி ட்ரிப் இன்சூரன்ஸ். டொமஸ்டிக் தான், அதாவது வந்து இந்தியன் வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே. ரொம்ப முக்கியம், டொமஸ்டிக்குள்ளே பண்ணுறது. இதுக்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம்னா ஆனுவலே வந்து 499 தான், இயர்லி 499 கட்டினா போதும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து என்னென்னா ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான். இது என்ன, ரிஸ்க் கவரிங் NPCயும் 2 பேரும் பார்ட்னர் வச்சுருக்காங்க, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. எதுக்குன்னா வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ரூபே கார்டு ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான். சரிங்களா. ரூபே கார்டு ஹோல்டர்ஸ் மட்டும். அப்புறம் ஃபெடரல் பேங்க்கும் மணிகிராம் பேமெண்ட், இவங்க 2 பேரும் மணி கிரெடிட் ஆப்ஷனுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டும் பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ், இவங்க 2 பேரும் இன்சூரன்ஸ் பாலிசி த்ரூ ஆப், அதாவது இந்த ஃப்ளிப்கார்ட் ஆப் மூலியமாகவே இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் கஸ்டமர்ஸ். அதுக்காக வந்து ஒரு ஃபெசிலிட்டி உருவாக்குனாங்க. அதே மாதிரி ஃபைன்டெக் ஜக்குலும் விசா, இவங்க 2 US தான் ஹெட் குவார்ட்டர்ஸ், USAல இருக்குது விசாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இவங்க 2 பேரும் இனோவேட்டிவ் பேமெண்ட் டெக்னாலஜி, இதுக்காக MOU சைன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேங்கிங் ரிலேட்டட் வந்து 2 பார்ட்னர் வைக்கிறாங்க தெரியுமா. இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், மறந்துடாதீங்க. பேங்கிங் ரிலேட்டட் பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம இந்தியன் கண்ட்ரி MOU வைக்கிறது கூட கேட்க மாட்டாங்க அவ்வளோவா, ரொம்ப முக்கியமானதான் கேட்பாங்க. ஆனால் இது கண்டிப்பாக கேட்பாங்க இந்த MOU பார்ட்னர்லாம். நெக்ஸ்ட்டு MOU ஃபார் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது ப்ராஜெக்ட் பிருத்திவி. இந்த ப்ராஜெக்ட் பிருத்திவி என்னன்னா, இது வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டு. சரிங்களா. இது வந்து யார், அதாவது இந்த ரெசிக்கல், இவங்க வந்து இது ஒரு கம்பெனி, டிஜிட்டல் கம்பெனி.
இவங்களும் யூஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நியூயார்க்கில் இருக்குது சரிங்களா, நியூயார்க் தான் ஹெட் குவார்ட்டர்ஸு, மறந்துடாதீங்க. இவங்களும் ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா பீவரேஜ், இவங்க 3 பேரும் எம்ஓவி சைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி சரிங்களா. ப்ராஜெக்ட் பிருத்திவி இது கூட கேட்கலாம், ப்ராஜெக்ட் பிருத்திவின்னு கொடுத்து இது வந்து என்ன எதுக்காகன்னு சொல்லி கேட்கலாம். பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக, மறந்துடாதீங்க, பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸோ அது ரிலேட்டட் தான், இது எம்ஓஐ சைன் பண்ணதான் அவங்கள மாதிரியே. இந்த IIIT இருக்குது தெரியுமா, ரொம்ப முக்கியம். IIIT ஹைதராபாத்தும் இன்டெல் சிஎஸ்ஐஆர் இவங்க 3 பேரும் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். அதே மாதிரி IIITனா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சரிங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இந்த IIIT. இவங்களும் இன்டெல் சிஎஸ்ஆரும் வந்து கொரோனா கிட்ஸும் வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்காக எம்ஓஐ இருக்காங்க. அதே மாதிரி ஐடிசி ஹோட்டல்ஸும் ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி இருக்காங்க தெரியுமா, அவங்களும் வந்து பெட்டர் டைனிங் ஆப்ஷன் ஃபார் கஸ்டமர்ஸ், அதுக்கு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதே மாதிரி இர்கான் இந்தியன் ரயில்வேஸ் கீழே தான் இருக்குது, இர்கான் இன்டர்நேஷ்னல், அவங்களும் என்ஐஐஎஃப் சரிங்களா, என்ஐஐஎஃப் நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு தான் இது. என்ஐஐஎஃப்னா ஃபண்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களும் அயனா இது ஒரு கம்பெனி, 3 பேர் வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னா சோலார் எனர்ஜி ஜென்ரேஷனுக்காக. நெக்ஸ்ட்டு நாசா டிஸ்டிங்யூஸ்டு பப்ளிக் சர்வீஸ் மெடல், ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம இந்தியன் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்டிங்யூஸ்டு பப்ளிக் சர்வீஸ் மெடல். இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஹானர் நாசா கொடுக்குறது. ரஞ்சித் குமார் கொடுத்துருக்காங்க, ஸ்பெல்லிங் பார்த்துங்க, RENJITH ரஞ்சித் குமார். இவர் வந்து இன்ஜினியர் ஃப்ரம் கேரளா, ரொம்ப முக்கியம். இவர் நேமை கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வாங்குறவங்களாம் ஸ்டேட்டையும் சேர்த்து படிச்சுக்கிறணும், எந்த ஸ்டேட்டுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. கேரளாக்கார் இவர் சரிங்களா. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப் இன் இன்ஜினியரிங் கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ், இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஸோ அது ரிலேட்டடாக நியூஸ் இது. நிக்கி ஏசியா ப்ரைஸ் இருக்குது தெரியுமா, இது யார் கொடுத்தாங்கன்னா இந்த பிரதீப்ன்றவர் கொடுத்தாங்க. இவர் IIT மெட்ராஸ் ப்ரொஃபஸர் சரிங்களா. இது எது கொடுத்தாங்கன்னா இவர் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து இவர் புதுசாக ஒரு இது அதில் இனோவேட்டிவாக டெக்னாலஜி கண்டுபிடிச்சார், அதுக்காக கொடுத்தாங்க. IIT மெட்ராஸ் ப்ரொஃபஸர் பிரதீப். இவர் எந்த IITன்னு கூட கேட்கலாம், அடிச்சிருங்க. அதே மாதிரி யங் கேரியர் அவார்டு பை DST டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இவங்க ஒன்று கொடுத்தாங்க. யாருக்குன்னா சௌரவ் லோதா. இவர் யாருன்னா IIT பாம்பே ப்ரொஃபஸர், ரொம்ப முக்கியம். இது எதுக்கு கொடுத்தாங்கன்னா இவருக்கு நேனோ டெக்னாலஜி கொடுத்தாங்க. நேனோ டெக்னாலஜி இருக்குது தெரியுமா, நேனோ டெக்னாலஜி, இதில் இவர் ஒரு புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிச்சா அதுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த சிக்மோட் கான்ட்ரிபியூஷன் அவார்டு, இது வந்து ஸ்டீஃபன் மணிகோல்டு கொடுத்தாங்க, ரொம்ப முக்கியமான அவார்டு. சிக்மன் கான்ட்ரிபியூஷன் அவார்டு. இந்த CWIன்னு ஒரு கம்பெனி இருக்குது, CWI ரீசர்ச்சர் இவர் இந்த ஸ்டீஃபன் மணிகோல்டு இருக்கார் தெரியுமா, அவர் CWI ரீசர்ச்சர், அவர் கொடுத்தாங்க சிக்மோட் கான்ட்ரிபியூஷன் அவார்டு. நெக்ஸ்ட்டு புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஈட் ரைட் டூரிங் COVID-19. யார் லான்ச் பண்ணதுன்னா ரொம்ப முக்கியம், FSSAI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஈட் ரைட் டூரிங் COVID-19 ரொம்ப முக்கியங்க. யார் ரிலீஸ் பண்ணதுன்னா FSSAI சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது முக்கியமான புக்கு எழுதுனது தான். ஃபியர் ஆஃப் காட் யார் எழுதுனதுன்னா சாய் சந்திரவதனா, இவங்க எழுதுனாங்க சரிங்களா. அதே மாதிரி சிவாஜி இந்த சவுத் பிளாக் தி அன்ரிட்டன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரௌட் பீப்புள், இது என்ன புக்குனா இந்த புக்கு வந்து இந்த மகாராஷ்டிரா இருக்குது தெரியுமா, மகாராஷ்டிரா ஸ்டேட்டு, அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதியிருப்பாங்க. அதுதான் இது யார் எழுதுனா கிரிஸ் கூப்பர். பிஹைண்ட் த மாஸ்க் ரொம்ப முக்கியம், பிஹைண்ட் த மாஸ்க் கொரோனா பற்றி எழுதுனது தான் முகமது அப்துல் மன்னன், இவர் தான் எழுதியிருக்காரு, ரொம்ப முக்கியம் இது முகமது அப்துல் மன்னன் பிஹைண்ட் த மாஸ்க். நெக்ஸ்ட்டு இது என்னன்னா இது ஒரு அத்லட்டிக் இன்டிகிரேட்டிவ் யூனிட்டி, ரொம்ப முக்கியம். இந்த அத்லட்டிக்ஸ் இன்டிகிரேட்டிவ் யூனிட் இருக்காங்க தெரியுமா, இவங்க தான் வந்து இந்த அத்லட்டிக்கில் வந்து யாராவது வந்து இது பண்ணாங்கன்னா தப்பாக ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து பேன் பண்ணுவாங்க. ஸோ வந்து யாருன்னா மொனாக்கோ மான்டி கார்லோ, அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு சரிங்களா. இவங்க வந்து இந்த கோமதி மாரிமுத்து, இவங்க வந்து தமிழ்நாடு தான், இவங்களை பேன் பண்ணிட்டாங்க சரிங்களா. இவங்க 800 மீட்டர் கோல்டு மெடலிஸ்ட் இன் 2019 ஏசியன் சாம்பியன்ஷிப்பு, இவங்க வந்து ஏதோ டோப்பிங்னால இவங்களை பேன் பண்ணிட்டாங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த டென்னிஸ் இன்டிகிரேட்டிவ் யூனிட் இவங்களும் பேன் பண்ணாங்க. இந்த டென்னிஸ் இன்டிகிரேட்டிவ் யூனிட் UK லண்டனில் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, UK லண்டனு. இவங்க இந்த யூசப் ஹோசம்ன்றவர் எகிப்துக்காரரு டென்னிஸ் பிளேயரு, அவரை பேன் பண்ணிட்டாங்க. பாக்ஸர் அகில் குமார், இவர் வந்து NADAவோட மெம்பராக புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி சரிங்களா. அதுக்கு அகில் குமார், இவர் பாக்ஸர் என்னன்னு கூட கேட்கலாம். அகில் குமார் யாருன்னா பாக்ஸரு. ஆஸ்லி கூப்பர் நேம்லே தெரியும்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியன் டென்னிஸ் பிளேயர், இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி தீபா மாலிக், இவங்க ஷார்ட் புட்டு, இவங்க வந்து இவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க தீபா மாலிக்கு சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம் தீபா மாலிக்கு, இவங்க வந்து பேரா அத்லெட்டு ஷார்ட் புட்டு சரிங்களா. நெக்ஸ்ட்டு அன்பழகன், இவர் இறந்து போயிட்டார், நம்ம ஊருக்காரு தெரியும் எல்லாத்துக்குமே, நல்லா ஃபேமஸான பொலிட்டீஷியனு, MLA ஆஃப் DMK தெரியுமா, திராவிட முன்னேற்ற கழகம், இவர் தான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு VIP விக்டிம் ஃபார் கொரோனா வைரஸ், ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது என்ன பாட்டுனா DMK கேட்டால் நம்ம தமிழ்நாடு அடிச்சிடலாம், நான் மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் கஷ்டம் பார்த்துங்க. அதே மாதிரி அர்ஜுன் சரண் செட்டி,
இவர் யாருன்னா ஃபார்மர் யூனியன் வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான். ஒரு ஒடிசாக்கார் இறந்து போயிட்டார் பார்த்துங்க, அர்ஜுன் சரண் செட்டி. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இவங்களாம் முக்கியமானவங்க 3 பேருமே, சரிங்களா? இவங்களை பார்த்துங்க. ஹேமா பர்லி, இவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஹேமா பர்லி ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட்டு, சரிங்களா? அதே மாதிரி சேம்லா பவி, இவங்க யாருன்னா வோக்கலிஸ்ட் அண்ட் சிங்கர், ஃபேமஸானவங்க. இவங்க நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க, தாதா சாஹிப் பல்கே அவார்ட்லாம். அதே மாதிரி பல்பீர் சிங் தோசஞ்ச், இவர் யாருன்னா ஒலிம்பிக் ஹாக்கி இந்தியன் பிளேயரு. ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக கலந்துக்கிட்டவர். இவர் ரொம்ப முக்கியமான ஆள் பல்பீர் சிங். நெக்ஸ்ட்டு உத்தரகாண்டோட கேபிட்டல் புதுசாக ஒன்று போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டெஹ்ராடூன் தான் இருந்துச்சு, இதை இப்போ வின்டர் கேபிட்டல் ஆக்கிட்டாங்க. இப்போ சம்மர் கேபிட்டல்னா கைர்சைன் அண்ட் பரரைசன், சரிங்களா? அதுதான் ரெண்டும் நேம் பார்த்துங்க. கவர்னர் யாருன்னா பேபி ராணி மௌரியா. அதே மாதிரி சிஎம் சீஃப் மினிஸ்டர் திரிவேந்திர சிங் ராவத், ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த உத்தரகாண்ட் வந்து ஆஸ்திரேலியா இருக்குது தெரியுமா? ஆஸ்திரேலியன் மெரினோ சிப் உல் இருக்குது தெரியுமா? ஆடு சிப் உல். இந்த உள் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எம்ஓவி சைன் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்காக. ஆஸ்திரேலியன் மெரினோ சிப் ப்ரொடக்ஷன், இது வேர்ல்டு பெஸ்ட்டு உள். இது ஆஸ்திரேலியன் உள், சரிங்களா? உத்தரகாண்ட் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு கோரோபாட்டு. இதுனா வேர்ல்டு ஃபஸ்ட் இன்டர்நெட் கண்ட்ரோல் ரோபோட்டு. இது ஆல்ரெடி பார்த்து வந்தது. ஆக்சுவலாக வந்து இது வந்து மும்பையில் இந்த கோரோபாட்டுன்றது யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ரோபோட்டு, சரிங்களா? இந்த கொரோனா பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக. எங்கன்னா ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டலில், ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி பார்த்தோம், ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. இது மும்பையில் இருக்குது. இதை யார் வந்து உருவாக்குனதுன்னா இன்ஜினியர் பிராட்டிக் திரோட்கர், இவர் தான் உருவாக்குனார், மும்பைக்காரர். ரொம்ப முக்கியம், யாருன்னு கூட கேட்கலாம், அதுக்கு தான் எடுத்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் வந்து 29% அக்யூர் பண்ணிட்டாங்க மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில். ரொம்ப முக்கியம், மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் 29%. எவ்வளோக்குன்னா 1592 கோடிக்கு, சரிங்களா? அதே மாதிரி உத்தரகாண்ட் இது ரொம்ப முக்கியம், இது கேட்க வாய்ப்பு இருக்குது. உத்தரகாண்ட் வந்து நியூ பயோடைவர்சிட்டி பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக கேட்பாங்க நியூஸில். வந்து ஜிகே 50 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இந்த மாதிரி வரும். நேற்று பார்த்தா தெரியுமா ஒரு பிளான்ட் கிளினிக்னு சொல்லி? பிளான்ட் கிளினிக் எங்கே நேற்று பார்த்தோம்ல, பிளான்ட் கிளினிக், அது ஒன்று புதுசாக உருவாக்குனாங்களா? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த பிளான்ட் கிளினிக் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேன்னு சொல்லி, ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். நேற்று தான் பார்த்தோம், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ பயோடைவர்சிட்டி பார்க் எங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. சைனா நியூ டிஜிட்டல் கரன்சி, இது ஆல்ரெடி பார்த்தோம். இந்த இஆர்என்பி, இது ரெண்டுமே ஆல்ரெடி பார்த்தோம், இந்த ஈரானும் சைனாவும். இஆர்என்பி இது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி. இந்த கொரோனா சுச்சுவேஷனில் வந்து லாக்டவுனில் வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் பே பண்ணுறதுக்காக டிஜிட்டல் கரன்சியில் உருவாக்குனாங்க இஆர்என்பி சைனா. அதே மாதிரி ஈரான் வந்து நியூ கரன்சியை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஈரானோட கரன்சி வந்து ஆல்ரெடி இருந்து ரியால் தான் இருந்துச்சு, சரிங்களா? ரியால் தான் இருந்துச்சு. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக, டோமன் அண்ட் ஜெரான், மறந்துடாங்க ஈரான். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சீபர்ட் அத்தாரிட்டி, இது ரொம்ப முக்கியம். இந்த சீபர்ட் அத்தாரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சு. அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் வர ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். இன்டர்நேஷ்னல் சீபர்ட் அத்தாரிட்டி எங்கன்னா கிங்ஸ்டன் ஜமைக்காவில் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்ஜயன் ஆயில் வெல், இது எங்கன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அசாம். இந்த ஆயில் வெல் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சு, அசாமில் இருக்குது, மறந்துடாங்க. இந்த ஃப்ரெஷ்ஷே ஆப்பு, இது யார் விட்டதுன்னா ஐஐடி கவுஹாத்தி ஸ்டூடெண்ட்டை தயாரித்தார். எதுக்காகனா சேஃப் போர்டிங் அண்ட் ஈஸியர் லக்கேஜ், அதாவது பேக்கேஜ் தான் ஏர் ட்ராவல் பண்ணும்போது வந்து நான் கான்டாக்ட்லெஸ் போர்டிங், அதுக்காக உருவாக்குனார் ஃப்ரெஷ்ஷி ஆப்பு, சரிங்களா? அதில் டெக்னாலஜி ஏதோ உருவாக்கியிருக்காரு ஐஐடி கவுஹாத்தி ஸ்டூடெண்ட். அதே மாதிரி ராஜ் கௌசல் போர்ட்டல், இது ராஜஸ்தான் விட்டாங்க. இது எதுக்குன்னா வந்து அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக, சரிங்களா? அதே மாதிரி அர்ஜுன் பாட்டியா, இவர் யாருன்னா இந்தியன் கோல்ஃபர், ரொம்ப முக்கியம். இந்த அர்ஜுன் பாட்டியா வந்து இந்தியன் கோல்ஃபர், கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது தான். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று ஆக்சுவலாக என்னென்னா, இந்த லிங்க் கீழே இருக்கும், அந்த லிங்க்கில் கீழே பிடிஎஃப் விட்ருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி டேட்டோட பிடிஎஃப் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.